ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக இது வந்து தேர்ஸ்டே எடுக்கிற வீடியோ. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்க போகுது. டே இன் மை லைஃப் மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காலையிலே வந்து சமைச்சு முடிச்சு எல்லாம் முடிச்சாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து நான் வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, நம்ம நார்மலாக வந்து வேலை செய்யும் போது பாட்டு கேட்டுகிட்டே வந்து நம்ம வேலை செஞ்சோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பாகவும் இருக்கும், ஒரு நல்லாவும் இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பிரதீப் குமார் சாங் வந்து போட்டு விட்டுருந்தேன் டிவியில். மோஸ்ட்லி வந்து பிரதீப் குமார் சாங் தான் நான் கேட்பேன். இப்படி நான் வேலை செய்யும் போது இப்படி வந்து ஃபுல் ப்ளேலிஸ்ட்டே போட்டு விட்டுருவேன். அப்படியே வந்து பாட்டு பாடிக்கிட்டே எனக்கு பிடிச்ச சாங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே அப்படி தான் நான் வேலை ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, எல்லாமே பொங்கலும் வருது, ஸோ வீடை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரீட் கிட்ட இருக்கிறதுனால தூசி நிறையா ஆகுது. ஸோ வந்து நம்ம வீக்லி க்ளீன் பண்ணால் தான் அது வந்து ரொம்ப நம்மளுக்கு சேராது. ஆல்ரெடி எனக்கு டஸ்ட் அலர்ஜி வேறு இருக்குது. ஸோ நம்ம கம்மியாக இருக்கும் போதே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை, திங்கள் அண்ட் வியாழன் இது 2 டைமும் வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். திங்கட்கிழமை முடியலன்னா வியாழக்கிழமை கண்டிப்பாக வந்து நான் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை தான். ஸோ ஒவ்வொரு ஜன்னலாக எல்லா இடமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஒற்றடை அடிச்சுட்டு அந்த பெட்ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் பெட்ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு அடுத்த பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோவா தூசி எதுவும் இல்லை. பட் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக உட்காந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். அண்ட் எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால ஒரு வேளை எனக்கு ஏதாவது தும்மல் ஏதாவது வந்தாலும் ஒரு வேளை இதெல்லாம் டஸ்ட்னால தான் வருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்துடும். அதனால் சரி ஓகே, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீனாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அடுத்து எதுவும் வராது அப்படிங்கிறதுக்காக நான் கண்டினியூவாக அதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக 2 பெட்ரூமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஹாலுக்கு வந்தேன். கிச்சனில் எப்போவுமே இருக்கிறதுனால கிச்சன் வந்து ஆல்ரெடி வந்து நீட்டாக தான் இருக்குது. நம்ம வந்து மாப் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஹாலில் வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு செல்ஃபு அப்புறம் வந்து எல்லா இடமும் க்ளீன் பண்ணிட்டு, அப்புறம் ஃப்ரண்ட்டு நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து நான் வந்து இந்த மாதிரி பூச்செடியெலாம் வச்சுருக்கேன். அண்ட் அந்த விண்டோ வந்து நான் ஓப்பன் பண்ணுறது இல்லை. அந்த விண்டோக்கிட்டே நல்ல தூசி இருந்தது. அந்த க்ரில்லு மாதிரி போட்டிருக்கோம்ல, அதுலேயும் தூசிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மணி பிளான்ட் வந்து நான் வந்து அந்த பாட் வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து நம்ம ஸ்ட்ரீட் கிட்ட வீடு இருக்கிறதுனால வண்டிலாம் போயிட்டு வரதுனால நல்ல தூசியாக அந்த இலைலாம் வந்து ஒரு மாதிரி அழுக்காகி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வந்து வீக்லி வந்து அதை வாஷ் பண்ணி வச்சாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அந்த பாட்டையும் அப்படியே கொண்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அந்த இதையும் வந்து நம்ம மணி பிளான்ட்டையும் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு 2த்தையும் வந்து ப்ராப்பராக தண்ணி எடுத்து கீழே கொண்டு ஊற்றிட்டு அண்ட் புது தண்ணியை எடுத்து ப்ராப்பராக 2த்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து இது வந்து பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருந்ததுன்னா, அழுக்கோடு அந்த இலையை பார்க்கும் போது ஒரு மாதிரி இருந்தது. ஸோ பண்ணி முடிச்சிட்டோன்னே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் இதில் 2 பாட்லேருந்து கொஞ்சம் லீஃப் எடுத்து நான் தனியாக வச்சுருந்தேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே நான் ஒரு கிளாஸில் வந்து ஒரு பாட் மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அதில் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பார்த்தேன்னா, ஏன்னா மணி பிளான்ட்டை வந்து வளர்க்கணுன்னா ப்ராப்பராக வளர்க்கணுன்னா வந்து மணி பிளான்ட் வந்து மணியை வந்து ஈர்க்கிற ஒரு இது வந்து மணி பிளான்ட்டுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது ப்ராப்பராக எப்படி பண்ணணும் அப்படின்னு யூடியூப்லலாம் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எனக்கு இன்றைக்கே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரைடே அன்றைக்கி இதை பண்ணணும். ஓகேவா, எனக்கு மறந்துருச்சு, நான் அன்றைக்கே பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு பாட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து 6 1 காயின் வந்து போடணுமா. அது வந்து குருவோட இதுன்னு சொல்லியிருந்தாங்க. குரு வந்து மணியை ஈர்க்கிறது வந்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து 6 1 காயின் அண்ட் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு அல்லது அரை ஸ்பூன் அளவு மில்க் ஊற்றிட்டு, ரா மில்க் தான் ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியில் வந்து மணி பிளான்ட் வச்சு
என்னதுன்னா வடகிழக்கு சைடில் வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து அதை போட்டு வச்சுட்டேன்னா, ஸோ அதை வச்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு இதுதான். அந்த கிளாஸில் வைக்கிறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அந்த பாட்டும் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ அது வச்சு முடித்ததுக்கப்புறம் வந்து பெருக்க ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாம் டஸ்டிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து பெட்டை நிமித்தி போட்டுட்டு வந்து பெருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக பெருக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டுடணும். அப்போல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிக்க முடியும் அப்படின்ட்டு 2 பெட்ரூமே நல்லா நீட்டாக வந்து பெருக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஹாலில் பெருசாக டஸ்ட் இல்லை. அந்த புதுசாக அந்த பெருக்குமாறு வாங்கும்போது அதில் உள்ள தூசிலாம் இருக்குல்ல, அதுதான் அதிகமாக வந்தது. தூசியை விட அதுதான் அதிகமாக இருந்தது. ஸோ ஓகே, அதை பெருக்கி முடிச்சுட்டு மாப்பும் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது குயிக்காக கொஞ்சம் ஏன்னா நான் வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நைட்டும் நான் விளக்கு ஏற்றி இது பண்ணி மறுநாள் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அதையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு டக்குன்னு நான் ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்டு இருந்தேன். மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாசலில் நிலப்படியை வந்து எப்போவுமே வந்து வாரியல் வச்சு பெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் அதுக்குன்னு ஒரு கிளாத் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு வந்து நல்ல அந்த நிலப்படியை வந்து ஆல்ரெடி வந்து கோலப்பொடிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, அப்புறம் சைடில் வந்து மஞ்சள்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு டஸ்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நிறைய டஸ்டிங் இருந்ததுனால என் ஃபேஸில் வந்து ரொம்ப இச்சிங்காக இருந்தது அந்த டஸ்ட்டுனால. ஸோ வந்து நான் இப்போ ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். இது வந்து மாமா எர்த்தோட ஆலோ ஜென்டில் ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ஜென்டிலாக வந்து ஒர்க் பண்ணும். இதில் வந்து கிளிசரின் இருக்குது அண்ட் ஆலோவேரா இருக்குது. இதில் என்ன நான் பார்த்து வியந்தேன் தமிழ்லாம் வருது. ஓகே, என்ன ஒரு இது இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரிஜினல் ஆலோவேராவை எடுத்து ஃபேஸில் போட்டால் ஒரு மாதிரி பியோர் ஆலோவேரா யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது. நிஜமாகவே அந்த ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் இல்லை. அப்படியே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஜென்டிலாக இருந்தது. ஸோ இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை சொல்லலாம் தான். ஸோ இந்த மாமா எர்த் ப்ராடக்ட் எல்லாமே வந்து சேஃப் சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின்னில் வந்து ஜென்டிலாக யாருக்கெல்லாம் ஜென்டிலாக வந்து யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். கீழே உள்ள இந்த கூப்பன் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மாமா எர்த் வெப்சைட் அண்ட் இந்த ஆப்பில் வந்து 20% வந்து ஆஃபர் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த மாமா எர்த் ப்ராடக்ட் எல்லாமே வந்து நைக்கா, ஃப்ளிப்கார்ட், அப்படி எல்லா இதுலேயும் வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயே கிடைக்குது. கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட மோர் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை பார்க்கணும். ஏன்னா ஃபேஸில் அந்த டஸ்ட்லாம் பட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால சரி ஓகே ஃபேஸ் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் நேரம் ஃபேஸை ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து டஸ்டிங் மாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு டஸ்டிங் வர மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து என் ஃபேஸ் வந்து அந்த ஃபேஸ் வாஷ் போட்டோன்னா கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக இருந்ததுல அதை காட்டுறதுக்காக நான் இந்த கிளிப்பிங் எடுத்திருந்தேன், நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நான் நேராக என்ன பண்ணுறேன்னா டெக்கருக்கு தான் போகிறேன். ஸோ என்னோடய வாசலில் வந்து நான் அந்த உட்டன் இது வாங்கி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதை வந்து உள்ளே தூக்கிட்டு வந்துட்டேன். எதுக்காகனா எனக்கு வந்து இதை கீழே வச்சு இதை அரேஞ்ச் பண்ணுறதை காட்ட வேணாம், இதை மேலே வச்சு காட்டலாம் அப்படின்ட்டு உள்ளே தூக்கி வச்சு இது டெக்கர் பண்ணுறதை காட்டினேன். ஸோ இது வந்து பூவெல்லாம் காஞ்சிருச்சு. இது நான் வெளியில் வச்சுருக்க உருளி. ஸோ அந்த பூவெல்லாம் காஞ்ச பூவெல்லாம் எடுத்து போட்டு நடுவில் உள்ள தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்குன்னு வச்சுருக்க கிளாத்தை வச்சு நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து டெக்கர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நடுவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் வந்து பூ வந்து இவங்க பொங்கலுக்காக நீங்கள் நிறைய வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுனால பூ அதிகமாக தேவைப்படுங்கிறதுனால அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க, கலராக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லோ, ஒயிட் அண்ட் ரோஸ் 3 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு நான் வந்து சூப்பராக வந்து டெக்கர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன்னா இதை வந்து எப்போவும் வெளியில் தான் நான் வாசலுக்கு நேராக தான் வைப்பேன். ஸோ இதை வச்சு அதை வந்து நீட்டாக வந்து எப்போவும் எப்படி
இருக்குமோ அதை அரேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னோடய நிலப்படியில் வந்து எப்போவுமே வந்து மஞ்சள் தேய்ச்சி வைப்பேன். ஸோ இந்த மஞ்சள் என்ன, முழு மஞ்சள் இருக்குல்லையே, அது முழு மஞ்சள், அதை வந்து நான் ஊற வச்சு அரைச்சி இந்த நிலப்படிக்கு தேய்க்கிறதுக்காக மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து காய வச்சு மஞ்சள் பொடி ஆக்கலாம், பட் அது பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்ல மஞ்சள். நம்மளுக்கு நார்மலாக நம்மளோட மகாலட்சுமி அம்மன் வந்து உள்ளே வரத்துக்கும் இது வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த மஞ்சள் போட்டிங்கன்னா எந்த ஒரு பூச்சி அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வராது. ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசன். ஸோ இது ரெண்டுக்காகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் வாசனைக்கு மகாலட்சுமி வந்து வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு எனக்கு வந்து நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன், எனக்கு எது பாசிட்டிவ் வைப் கொடுக்குதோ அது எல்லாமே நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக பூஜை ரூமில் உள்ள எல்லா திங்ஸையும் நீட் பண்ணி தொடச்சி எடுத்து விளக்கு போடலாம் அப்படின்ட்டு எல்லாம் நீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக நீட் பண்ணி க்ளீன் பண்ணி விளக்கு மேலே காமாட்சி அம்மன், அப்புறம் வந்து வாராகி அம்மனுக்கு ஒரு விளக்கு, அண்ட் குலதெய்வ சாமிக்கு ஒரு விளக்கு, அண்ட் வந்து கீழே சாய்பாபாவுக்கு ஒரு விளக்குன்னு 3-4 இது இருக்குது. ஸோ இது அவ்வளோத்தையும் வந்து எண்ணெய் ஃபில் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து எனக்கு சாம்பிராணி போட்டு சாமி கும்பிடணுன்னு இருந்தது. ஸோ அதனால் வந்து சாம்பிராணிக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரெடி பண்ணி நல்லா வந்து சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து மறுநாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை அப்போ வந்து நான் இது பண்ணது, ஓகேவா. ஸோ இது காலையில் ஒரு 4:30 சம்திங் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விளக்கேற்றும் போது வாசலில் விளக்கேற்றிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வாசலில் ஃபஸ்ட் நான் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து இதெல்லாம் விளக்கேற்றினதுக்கப்புறம் தான் உள்ளே போனேன். உள்ளே அதுக்கப்புறம் தான் விளக்கேற்றணும். ஸோ இது விளக்கேற்றி முடிக்கும் போதே ஒரு 4:45 எல்லாம் பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே போய் சாமி விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கு ஒரு 4:45-5 அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற இது பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் வந்து சாம்பிராணிலாம் போடுறதுக்கு எல்லாம் ப்ராப்பராக அந்த சாம்பிராணி போடுறதுக்கு நான் பற்ற வச்சுருந்தேன்ல, அது ஒரு சைடில் இருக்குது. அண்ட் வந்து விளக்கையும் பற்ற வச்சுட்டு கீழே வந்து சாய்பாபா விளக்கையும் பற்ற வச்சுட்டு எல்லாம் ப்ராப்பராக வந்து ஸோ இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏற்றிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு, அண்ட் வந்து வராகிக்கு அண்ட் சாய்பாபாவுக்கு, அப்புறம் வந்து கிச்சனில் வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மன் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம்தான் நான் வந்து சாம்பிராணி அதெல்லாம் இது பண்ணேன். சாம்பிராணி போட்டு இது பண்ணேன். கிளிப்பிங் இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு செட் பண்ணி எடுத்தேன், பட் அது இல்லாமல் போயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறது மட்டும் ஒரு நாள் நான் உங்களுக்கு எடுத்து vlog அப்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ அதை வந்து நான் தனியாக போடுறேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது அது மட்டும் ஒரு வீடியோவாக போடுறேன். இல்லை வந்து கந்த சஷ்டி கவசம் அல்லது வந்து எதாவது மகாலட்சுமி போற்றி அந்த இது ஏதாவது ஒன்று போட்டுட்டு தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது ஒரு சைடில் வந்து போயிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் அதெல்லாம் முடிச்சுட்டு எடுக்காததுக்கு அப்புறம் எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். இது நான் ஃபுல்லாக சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது எடுத்த வீடியோ. அண்ட் லாஸ்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா, நான் கிளிப்பிங் எடுத்திருந்தேன், பிரம்ம முகூர்த்தம் விளக்கு ஏற்றிட்டு எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ முன்னாடி வந்து உருளியில் தான் நான் இப்போ வச்சுருக்கேன் அந்த 5 விளக்கும். ஸோ உருளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாய்பாபாவுக்கு ஒன்று, இது நம்மளோட குலதெய்வ சாமிக்கு சுந்தரபாண்டி சாஸ்தாவுக்கு ஒன்று, அண்ட் வந்து வாராகிக்கு அண்ட் காமாட்சி அம்மன் விளக்கு, இது அவ்வளோ ஏற்றினேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணலாம் தான் முடிவு பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் இந்த மாமாஎர்த் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நான் சொல்கிறத கவனிக்காமல் வந்து மறுபடியும் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், அது மூலமாக போய் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பை.
பாய்.